வணக்கம் சொல்லுவேன். நான் தான் உங்களோட ஆட்சி இது இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா லீவு, அதனால் என்ன பண்ணுறேன்னு தெரியல. எல்லாருக்கும் பாயாசம் காய்ச்சி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு கண்டென்ட்டுக்காக மட்டும்தான் இப்போ பாயாசம் காய்ச்ச போகிறேன். எப்படி பாயாசம் காய்ச்சிற அப்படின்றது உங்களுக்கு நான் காய்ச்சி காட்ட போகிறேன். ரெசிபீஸை காட்டுறேன் வாங்கக்கா. இது பாயாசம் சைவரிசி, இது சுகர், இது பாதாம், முந்திரி, கச்சான் எல்லாமே இருக்குது. இது பழம். இப்போ பழம் என்னத்துக்காக போடுறீங்கன்னா, நீங்கள் சம்டைம் போடுவாங்க சில பேர் போட மாட்டாங்க. ஆனால் நாங்கள் போட்டு காய்ச்சப்போகிறோம். பால், நெய் மற்றும் ஸ்ட்ராபெரி பால் ஃப்ளேவருக்காக மட்டும். இப்போ பழம் எப்படி வெட்டுற அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டப்போகிறேன். வாங்க பழத்தை வெட்டிட்டு அதுக்கப்புறம் பாயாசம் காய்ச்ச ரெடி ஆகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பழங்கள் எல்லா பழங்களும் போடலாம். ஸோ நாங்கள் ஆப்பிள் மட்டும்தான் போடுறோம். வேறு பழங்கள் கிடைக்கல துபாயில், அதனால் இது மட்டும்தான் போடுறோம். பழம் எப்பயுமே வெட்டுறதுக்கு முன்னாடி கழுவிட்டு வெட்டுங்க. வெட்டிட்டுக்கு சில பேர் கழுவுவாங்க, அதெல்லாம் சரியான பிள்ளை. ஏன்னா பழத்தில் இருக்க புரதச்சத்தெல்லாம் இல்லாமல் போயிடும். இந்த காம்பு கழுவி போட்டுட்டு பழத்தை நல்லா கழுவுங்க. நான் ஆல்மோஸ்ட் கழுவிட்டேன். இப்போ உங்களுக்கு வீடியோ காட்டணும் அப்படின்றதுக்காக திரும்ப கழுவுறேன். சரியா? நல்லா கழுவிட்டோமா? இப்போ பழம் வெட்டுறதை நீங்கள் வடிவாக பாருங்க. ஏன்னா பெருசாக வெட்டி போட்டால் பாயாசம் நல்லா இருக்காது. குட்டியாக வெட்டி போட்டால் தான் பாயாசம் நல்லா இருக்கும். இப்போ அதனால தான் சின்னனா வெட்டி, இப்போ நாங்கள் அப்பிள் தானே வெட்டுறோம். அப்பிளில் சின்னனா வெட்டணும், சின்னனா உள்ளே இருக்க பருப்பு எல்லாம் எடுக்கணும். அப்படி நிறைய இருக்குது. பழங்கள் வெட்டுறதுலையும் நிறைய இருக்குது. இந்த சில பேர் அப்படி அந்த இதெல்லாம் போடுவாங்க, அப்படியெல்லாம் வெட்டக்கூடாது. இப்போ வெட்டி காட்டுறேன் பாருங்க. உள்ளே இருக்கு இந்த பருப்பெல்லாம் எடுத்துட்டு, நான் பருப்பு சில வேலை கசக்கும் அப்படியெல்லாம் இருக்கிறதுனால நான் மற்றபடி குட்டி அப்படி நீட்டாக வெட்டி ப்ரோ கிட்ட காட்டுங்க கேமராமேன். வெட்டுறதை இப்படி வெட்டிட்டு இதை குட்டியாக வெட்டணும். எவ்வளோக்கு உங்களால் சின்னனா வெட்ட முடியுமோ அவ்வளோக்கு வெட்டுங்க. சில பேர் இதை அப்படியே தாளித்து வெட்டுவாங்க நெய்யில். நம்ம தாளிக்க போகிறதில்ல, நம்ம இறக்க கிட்டவா போட போகிறோம். அதுக்காக தான் இப்போ நாங்கள் தாளிக்கிறேன் அப்படின்னு தாளிக்கிறையில் வறுக்கிறேன். அப்படி தான் இது இப்படி தான் வெட்டுறேன். எல்லாத்தையும் வெட்டி முடிச்சுட்டு பாயாசம் செய்ய ரெடி ஆகும். அப்பிள் ஃபுல்லாக வெட்டி முடிச்சாச்சு. இப்போ இந்த பாயாசத்துக்கு இப்போ பழம் போட்டு செய்த பாயாசத்தை பழ பாயாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பால் விட்டு செய்த பாயாசத்தை பால் பாயாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாயாசம் நிறைய விதமாக செய்யலாம். பச்சரிசியில் செய்கிற, இது அவலில் செய்கிற அவல் பாயாசம் அப்படிலாம் இருக்குது. நாங்கள் இப்போ சைவரிசியில் மட்டும்தான் செய்ய போகிறோம். சைவரிசியில் பல பாயாசம் செய்ய போகிறோம். இப்போ இளநீ பாயாசம் அப்படின்னு நிறைய பாயாசங்கள் இருக்குது. இப்படி இந்த அளவுக்கு சின்ன வெட்டினா சரி. இப்போ என்ன கடித்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கணும். எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்படியெல்லாம் சாப்பிடாங்க சமைக்கும் போது சரியில்லை, தப்பு. என்னன்னு சொன்னால், நான் நிறைய வீடியோஸ் போட்டேன். யாருமே நமக்கு அப்புறம் வீடியோஸ் போடுறவங்களாம் ரீச் ஆகுறாங்க. நமக்கு முன்னால் போட்டவங்க இன்னும் ரீச் ஆகுறாங்க. நம்ம கடைசி வரையும் அப்படியே தான் இருக்கிறேன். என்ன சொன்னால், நான் வீடியோ போடுற இல்லாத என்னோட தப்பு. கொஞ்சம் ஒர்க் டைம் துபாய் வந்ததுலேருந்து பிஸி, அதனால தான். ஸோ இனிமேல் என்னுடைய வீடியோ வாரம் வரும். உங்களோட ஆதரவு கட்டாயமாக வேணும். இப்போ பாயாசம் செய்வோம். பாயாசம் செஞ்சு பாயாசம் எப்படி பண்ணுறேன்றது உங்களுக்கு சொல்லித்தருவோம். அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு 4 பேருக்கு சரி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்களும் முன்னேறலாம். நாங்கள் முன்னேற தான் உங்களுக்கான வீடியோஸ் நிறைய சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளவுக்கு பாயாசம் காய்ச்ச போகிறோமோ அந்தளவுக்கான சட்டியை வச்சுக்கோங்க. சரியா? உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு. நாங்கள் இப்போ ஒரு 4 பேருக்கு தான் செய்ய போகிறோம். 4 பேருக்கு அளவு தான். அதுக்கப்புறமா நெய் விட்டுக்கோங்க பாயாச சட்டியில். எவ்வளோக்கு நெய் விடுறீங்களோ அவ்வளோக்கு வாசமாக இருக்கும். மற்றபடி ஒன்றுக்காக நெய் விடுறையில் வாசத்துக்காக மட்டும்தான். சரியா? நெய்யை விட்டாச்சா? நெய்யை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பாதாம் அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதுக்கு முதல்ல பாதாம் போடுறதுக்கு முதல்ல ஏலக்காயை போடுங்க நெய்யில். ஏலக்காய் போடுறது வாசத்துக்காக கழிச்சு போடணும். இங்கே சப்பளிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்றதுனால அப்படியே போடுறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாதாம், முந்திரி அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வறுக்கணும். அப்படி தங்க கலரில் அவ்வளோக்கு வறுத்துட்டு காட்டன் தங்க கலரில் வறுத்து இப்படி எல்லாமே அந்த இது என்ன உலர் திராட்சை எல்லாம் இப்படி பெருசாக வந்துடும். உண்மையான திராட்சை பழம் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம பால் வேண்டியவங்க அந்த பாலை விட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்படி அதுக்குள்ளேயே விடணும்.
இப்போ நீங்கள் எத்தனை பேருக்கு அளவாக பால் விடணும், எவ்வளவு பால் விடணும் அந்த கணக்கெல்லாம் உண்மையாக எனக்கு தெரியாது, இல்லாட்டி சொல்லிடுவேன். நாங்கள் 1/2 லிட்டர் பால் வாங்கியிருந்தோம் 4 பேருக்கு. பால் கொதிச்சு கொண்டு இருக்கும்போது இப்படி கீழே கிண்டிட்டுருங்க, ஏன்னா சில வேளை அடி பிடிச்சிடும். பால் லேசாக கொதிக்க விழிக்கிட்டோன்னே நம்ம எவ்வளவுக்கு எங்களுக்கு இனிப்பு தேவையோ அவ்வளோத்துக்கு சீனி போடுங்க. பாயாசம் வந்தாலே இனிப்பு தான், அதனால் நான் கூடுதலாக தான் சீனி போடுறேன். இங்கே எல்லாருமே சீனி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எவ்வளவுக்கு சீனி தேவையோ அந்தளவுக்கு சீனியை போட்டுக்கணும். சீனி போட்டுவிட்டு கையை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. என்ன சொன்னால் சுகர் டக்குன்னு அடி பிடிக்க பார்க்கும். அந்த சுகர் கரையும் வரையும் கிண்டிட்டுருங்க. இப்படி நல்லா கிளறினீங்கன்னா சரி. கிளறி போட்டு சுகர் கரைஞ்சிட்டா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதிக்க வலிக்கிட்டு அது பொங்க விடாதீங்க. நல்லா கொதித்து இப்படி பொங்கி வரைக்குள்ளே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் போட்டு இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்க சவ்வரிசியை அதுக்குள்ளே பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. பால் நல்லா கொதிச்சதுக்கு பிறகு சவ்வரிசியை போடுங்க. சவ்வரிசியை போட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா கிளற சவ்வரிசி ஒரு கொஞ்சம் நேரத்தில் வேகிறேன். சவ்வரிசியை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் சவ்வரிசி அவிஞ்சிடும். 5 நிமிஷம் வேணுதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். உள்ளால் பால் நல்லா வற்றிட்டு அப்போ நம்ம வாசத்துக்காக ஸ்ட்ராபெரி பால் வேண்டி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த வாசத்துக்கான அந்த பாலையும் விட்டால் அந்த வாசம் நல்லா இருக்கும். ஃப்ளேவருக்கான விட்டதெல்லாம் எல்லாமே கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அப்படி என்னென்னு சொன்னோம் பழம் போடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட வெட்டி வச்சுருந்த பழத்தை இந்த லாஸ்ட்டாக இறக்கக்கிட்டவா போட்டுட்டு அதுக்கப்புறம் பழங்களெல்லாம் போட்டுட்டு 2 வாட்டி கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் சரி, ஒரு ரெசிபி அதாவது பாயாசம் ரெடி ஆகிடும். ஓகே, என்னென்னு சொன்னால் பாயாசம் ஃபுல்லாக காய்ச்சி முடிஞ்சிட்டு எல்லாருமே சாப்பிட்டாங்க ரூம்லேருந்து. இப்போ ரீசெண்டாக கடைசியாக நான் சாப்பிட்றேன். நான் சாப்பிட்டு பார்த்தேன் பாயாசம் நல்லா இருக்குது. ஆனால் பட் நானே சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. கட்டாயமாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ரெசிபி உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் பழங்கள் எவ்வளோ கூட போடணுமோ அவ்வளோக்கு போடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் கட்டாயம் பண்ணணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ஆட்சி. பாய்.